அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை நாம் அது இங்கே வாழ்ந்து வந்த இந்தியர்களுக்கும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கும் எதிரானது என்று மட்டும் ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம். ஆனால் வாஸ்தவத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்கும் முன்பாகவே வணிகம் செய்ய வேண்டி இங்கே வந்த ஆங்கிலேயர்கள் அந்த வணிக கூட்டமைப்பு ஒன்றின் வடிவத்திலே உள்ளே நுழைந்து, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரிலே ஒரு நிறுவனத்தை தொடங்கி, அது வணிக நிறுவனம் என்ற பெயரிலே உள்ளே நுழைந்து சிறுக சிறுக அவர்கள் கால் தடம் பதித்த இடங்களிலெல்லாம் வணிகத்தோடு சேர்த்து பல்வேறு உரிமைகளையும் தங்களுக்கு உள்ளாக்கி கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களிலே பொருளாதாரம், சட்டம் ஒழுங்கு, பாதுகாப்பு, இராணுவம் என்று ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு அடிப்படை பலமாக விளங்கக்கூடிய எல்லா துறைகளையும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்து இங்கே ஆட்சி செய்து வந்த அரசர்களிடையே கோள் மூட்டி அவர்களை ஒருவரோடு ஒருவர் அடித்து கொள்ளும்படியாக செய்து இருவருக்கும் தனித்தனியே பாதுகாப்பு வழங்குகிறேன் என்ற பெயரிலே அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நரித்தனமாக உள்ளே புகுந்து தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து அடுத்தடுத்து இருந்த அரசர்களை எல்லாம் கைப்பாவைகள் போலே ஆட்டுவித்து மிகவும் வக்கிரமான முறையிலே ஆட்சி அதிகாரத்தை பிடித்தார்கள். இவர்களுடைய ஆட்சித்தான் தொடர்ந்து அடுத்து பல பத்தாண்டுகளுக்கு 1957 ஆண்டு சிப்பாய் புரட்சி என்று சொல்லப்படும் ஒருங்கிணைந்த இந்திய சிப்பாய்கள், அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனியர் நடத்தி வந்த அவர்களுடைய இராணுவத்தின் கீழே இயங்கி வந்த சிப்பாய்கள், அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி அல்லது புரட்சிதான் சிப்பாய் புரட்சி அல்லது சிப்பாய் கலகம் என்ற பெயரால் நாம் அறிகிறோமே. அந்த சிப்பாய் புரட்சிக்கு பிறகுதான் இந்த கிழக்கிந்திய கம்பெனியர்கள் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் முழுவதுமாக பறிக்கப்பட்டு 1858 ஆண்டு இங்கிலாந்து நாட்டின் அரச பாரம்பரியத்திலே வந்தவர்கள், அந்த நாட்டின் மகாராணியாக அப்போது அறிவிக்கப்பட்டவள், அவள் இந்தியாவை தங்கள் ஆட்சிக்குட்பட்டதாக ஒரு காலனியாக பிரகடனம் செய்து அதற்காக சட்டத்தையே நிறைவேற்றி தாங்களாகவே முன்வந்து இந்திய நாடு எங்களுக்கு காலனியாகிவிட்டது என்று அறிவித்தார்கள். இதே நிலையில்தான் பல்வேறு நாடுகளையும் அற்பமான முறைகளிலே போய் தங்களுடைய காலனிகளாக இவர்கள் அறிவித்து கொண்ட வரலாறு நாம் மறக்க முடியாதது. இந்த அளவில் 1858 ஆண்டிலிருந்து 1947 ஆண்டு வரை அடுத்து இருந்த சில பல பத்தாண்டுகள்தான் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நடந்தது. ஆக இந்த வெள்ளையர்களுடைய ஆட்சியை கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி என்றும், ஆங்கிலேய ஏகாதிபத்தியமாக இங்கிலாந்து நாட்டின் அரசியினுடைய தலைமையின் கீழே நடந்து வந்த ஆட்சி என்றும் இருபெரும் பங்குகளாக நாம் பிரித்து கொள்ளலாம். இப்படி அறியப்படும் இந்த ஆட்சி காலத்திலே இந்த மாபெரும் ஆட்சி அதிகார மாற்றம் 1857-8 ஆண்டுகளிலே நடந்த அந்த ஆட்சி அதிகார மாற்றத்திற்கு வித்திட்டதாக அறியப்படும் முதலில் இங்கே அதிகமாக பேசப்பட்டதும், இங்கிலாந்து நாட்டினுடைய கண் முழுவதுமாய் இந்தியாவின் ஆட்சியின் பேரிலே திரும்புவதற்கும் காரணமாக அமைந்த நிகழ்ச்சித்தான் சிப்பாய் கலகம் என்று அறியப்படுகிறது. அந்த சிப்பாய் கலகத்திற்கும் அதனுடைய ஒரு பங்கென்றும் அதனுடைய தொடக்கப்புள்ளி என்றும் அறியப்படும் ஒரு சிறிய அளவிலான கிளர்ச்சி, ஆனால் அது ஏற்படுத்திய தாக்கம் மிக பெரியதாய் ஒரு தாக்கத்தை தேச மக்களிடையே கொண்டு வந்து சேர்த்ததாய் அமைகிறது. சில பல பத்தாண்டுகளாக கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அராஜகத்தினாலே, அவர்களுடைய சுரண்டல் போக்காலே இங்கே மிகுந்த வருத்தத்திற்கு துக்க நிலைக்கு போயிருந்த மக்கள், அவர்கள் நமக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு, அதை நோக்கி நாம் பயணித்தால் இந்திய நாடு பழையபடி சுதந்திர நாடாக மாறிவிடும் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாய் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. இதற்கு வித்திட்டவராக அறியப்படும் அதிகம் பேசப்படாத மாபெரும் வீரர்தான் மங்கள் பாண்டே என்று வரலாற்று பக்கங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இவர் பிறந்த ஆண்டு, தாய் தந்தையரை பற்றி அவ்வளவு துல்லியமான வரலாற்று செய்திகள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆயினும் இவர் இராணுவத்திலே பணியாற்றியதால் இவர் பற்றி கிடைக்கப்படும் தரவுகளை வைத்து பார்த்தால், இன்றைய உத்தரப்பிரதேச மாநிலத்திலே நாக்வா என்ற ஒரு சிற்றூரில் இவர் பிறந்திருக்கிறார். பிறந்து இவர் கல்வி பயின்றிருக்க வேண்டும், அல்லது அனுபவ அறிவினாலே எப்படியோ ஒரு நிலையிலே பெங்கால் பரக்பூரிலிருந்து இயங்கி வந்த இராணுவ படைதளத்திலே பணியில் சேர்ந்திருக்கிறார். 1948 வாக்கில் இவர் பணியிலே சேர்ந்து
இராணுவத்திலே இருக்கக்கூடிய பணிக்கான அடுத்தடுத்த தளங்களுக்கு நாம் உயர்வதற்கான எல்லா விதமான பயிற்சியையும் மேற்கொண்டு அந்தந்த பயிற்சியிலே தம்முடைய திறமையை இவர் மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அந்த திறமை வெளிப்பாட்டின் மூலமாய் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு பதவி உயர்வை அடைந்து தனித்த ஒரு சிப்பாயாக 1957-8 ஆண்டுகளிலே இவர் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். தனி சிப்பாய் என்று சொல்லிவிட்டாலே அவருக்கு தத்தம் அளவிலே பயன்படுத்துவதற்கென்று தனியே ஆயுதங்கள் வழங்கப்படும். அது வெடிகுண்டுகளாகவும் துப்பாக்கிகளாகவும் துப்பாக்கிகளிலேயே பல்வேறு வகை சார்ந்த துப்பாக்கிகளாகவும் அமைந்திருக்கும். இவருடைய இந்த பணிக்காலத்தில்தான், இப்படி இவர் இராணுவத்திலே பணியாற்றி வந்த காலத்தில்தான் சிறிய சிறிய அளவிலான குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகத் தொடங்கின. இந்தியர்கள் அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை வைத்திருக்கிறார்கள். அதிலே உணவு, உடை முதலியவைகள் இன்றியமையா தன்மை வாய்ந்தவை. இந்தியர்கள் என்ற நிலை கடந்து உலகின் எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பாரம்பரியமான கலாச்சாரத்திலே உணவு, உடை முதலியவற்றை அவர்களுடைய வரலாற்று பின்னணியோடு சேர்த்து அனுஷ்டித்து வரக்கூடியவைகளாக கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக பார்க்கிறோம். அதிலே அவ்வளவு சீக்கிரமாக மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் ஒவ்வாது. இந்த சூழ்நிலையில் முன்னம் இங்கே ஒரு பெரிய அளவிலான குழப்பம், அதுவும் காலாட்படையை சேர்ந்த சிப்பாய்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு கலகம். அது புதிதாக இராணுவ பயிற்சியிலும் படைத்தளத்திலும் போர்க்களத்திலும் பயன்படுத்துவதற்கு ஒரு விதமான வெடிகுண்டு, எய்தி எரியக்கூடிய வெடிகுண்டு வழக்கத்திற்கு வந்திருக்கிறதென்றும், அந்த வெடிகுண்டை வெடிக்கச் செய்ய வேண்டுமென்றால் அதன் ஒரு பகுதியை பல்லுக்கு இடையே வைத்து கடித்து கொண்டு அந்த வெடிகுண்டு உருண்டையை அந்த கடிக்கப்பட்ட பகுதியை நீக்கிவிட்டு தூக்கி எறிய வேண்டுமென்றும், அப்போதுதான் அதன் உள்ளே இருக்கக்கூடிய வெடிமருந்துகள் ஒன்றோடொன்று இணைந்து அது வெடித்து சிதறி ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்ற நிலையிலே வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆயினும் அந்த வெடிகுண்டிலே வெடிமருந்துகள் தாண்டி அதிலே பல்லில் வைத்து கடித்து கொண்டு எரிய வேண்டியதாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஒரு பட்டை, அதனுடைய ஈரத்தன்மை, அதனுடைய பசைத்தன்மை காயாமல் இருப்பதற்கு அதிலே கொலை செய்யப்பட்ட மிருகங்களினுடைய கொழுப்பு அந்த பசைத்தன்மைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அறியப்பட்டது. இதைவிடவும் இன்னும் பெரிய எதிர்ப்பை கிளப்பும் விதமாக அதிலே பன்றியினுடைய கொழுப்பும் பசுமாமிசத்திலிருந்து பெறப்பட்ட கொழுப்பும் சேர்க்கப்பட்டிருப்பதாய் ஒரு செய்தி அந்த பகுதிகளிலே பரவியது. அப்போது இயங்கி வந்த இந்திய மக்கட் தொகையினுள்ளே இந்தியர்களுக்குள்ளே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தான் பெரும்பாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இவர்கள் இருவருக்குமே இப்போது புதிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த வெடிகுண்டை பயன்படுத்துவதில் ஒருவித தாமதம் இருந்தது. காரணம், இந்துக்கள் பசுவதையை செய்வதில்லை, அதை அங்கீகரிப்பதும் இல்லை. அப்படி கொல்லப்பட்ட பசுவிலிருந்து கொழுப்பு பகுதி சேர்க்கப்பட்டு இந்த வெடிகுண்டின் பசை செய்யப்பட்டிருப்பதால் அதை வாயில் வைத்து பல்லுக்கிடையே கடித்து துப்பக்கூடிய அந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதேபோல் இஸ்லாமியர்களுக்கும் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டிருக்கும் சட்டத்திற்குட்பட்டு பன்றியினுடைய மாமிசம் உண்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாலே எந்த நிலையிலும் பன்றி மாமிசத்திலிருந்து பெறப்பட்ட கொழுப்பு சேர்க்கப்பட்ட வெடிகுண்டை பல்லால் கடித்து எரிவதை செய்ய முடியாது என்று அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இப்படி இராணுவ படைத்தளத்திலே சிப்பாய்களாக பணியாற்றியவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்துவாகவோ இஸ்லாமியர்களாகவோ இருந்த நிலையில் இருவருக்கும் ஒவ்வாததாய் ஒரு உணவுப் பொருள் சேர்க்கப்பட்ட அந்த வெடிகுண்டை அவர்கள் பயன்படுத்த முடியாது என்று ஒரு விதத்தில் இது எதிர்ப்பலையாக புறப்பட்டு பெரும் அளவிலே எதிர்ச்சியை மக்களிடையே கொண்டு சேர்த்தது. இதை பலமுறை உயரதிகாரிகளுக்கு எடுத்துச் சொல்ல பார்த்தும் இது சாதாரண உணவு விஷயம்தான் என்று அவர்கள் வாதாடினார்கள். மற்றொரு புறத்தில் இது ஒரு பொய்யான வதந்தி, இதிலே அப்படி மிருகங்களினுடைய கொழுப்பு சேர்க்கப்படவில்லை என்றும் வாதம் செய்தார்கள். ஆனாலும் மனதிலே மிகவும் நெருக்கமாக வைத்திருக்கக்கூடிய இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு விதியை இதுபோன்ற பணிக்காக வேண்டி மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை. இந்த கலகம் ஒரு புறத்தில் இருக்க, பரக்பூர் பகுதியிலேயே வில்லியம்ஸ் என்ற பெயரிலே ஒரு இராணுவ படை வீரர், அவர் தலைமை பதவியிலே இருந்தவர். அவருடைய மனைவி இந்த இராணுவ படைதளத்திற்கு வந்து தங்கியிருந்த காலத்தில் பைபிள், அவர்களுடைய மதப்பரப்புரை நூலை உருது மொழியிலும் இந்தி மொழியிலும் மொழிபெயர்க்க ஆட்களை வைத்து செயலாற்றினார். அப்படி உருதுவிலும் இந்தியிலும் மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் நூல்கள் அங்கே பணியிலிருந்த சிப்பாய்களுக்கு
பரிசாக வழங்கப்பட்டு மாலை நேரங்களிலே இதை நீங்கள் படித்து பாருங்கள் என்று நிர்பந்திக்கப்பட்டதாகவும் அறியப்படுகிறது. இது அவரவர்களுக்குரிய புனித நூல்களுக்கு மாற்று போலே தெரிய வந்ததால் இதையும் மதப்பரப்புரை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள். இது இராணுவ படைத்தளத்திலே நடைபெறக்கூடிய செயல் இல்லை என்று வாதாடினார்கள். இப்படி சிறிது சிறிதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொடங்கிய கலகம் பெரிய அளவிலே வெடித்து சிதறுவதற்கு திருவருள்தான் கூட்டுவித்ததென்று சொல்லலாம். அந்த நிலையில் 1957-8 ஆண்டிலே ஒரு நல்ல கோடைக்கால தொடக்க நிலையிலே மங்கள் பாண்டே அவர்கள் பணியாற்றி வந்த கல்கத்தா பகுதியின் பரக்பூரிலே இருந்த இராணுவ படைதளத்தில் அவர் எந்த துறையிலே எந்த பகுதியிலே பணியாற்றி வந்தாரோ அங்கு ஒரு நாள் மதிய வேளையில் நல்ல உச்சி வெயில் காலத்தில் ஏதோ மிகவும் அவசரமான கதியிலே அவர் மேலும் கீழுமாய் தலைமை பதவியிலே இருப்பவர்கள் வசிக்கும் அறைக்கு முன்பாக நடந்து கொண்டு இருப்பதை கவனித்தார்கள். இது அவருடைய இயல்பான போக்கு போலே இல்லை. மிகவும் வித்தியாசமாக வேக வேகமாக குறுக்கும் நெடுக்குமாய் அவர் கையிலே ஆயுதம் ஏந்தி நடந்து வந்ததை பார்த்து ஒருவேளை இது ஏதாவது தாக்குதலுக்கான ஒரு முன்னேற்பாடாக இருக்குமோ என்றும் கருதினார்கள். அதனால் அப்போது அங்கே வந்த பாக் என்று அறியப்படும் ஆங்கிலேய இராணுவ அதிகாரி மங்கள் பாண்டேவை கையிலே வைத்திருந்த ஆயுதத்தை ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய அறைக்கு போகும்படியாக எச்சரித்தார். ஆனால் மங்கள் பாண்டே வினோதமாக குரல் எழுப்பி ஓங்கி சத்தம் போட்டபடியே, என்னை மட்டும் வரச் சொன்னீர்கள், நீங்களெல்லாம் எங்கே போனீர்கள்? இதுதான் நமக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு. இனி இந்த வெடிகுண்டை நாம் வாயால் சுவைத்து எரிய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லாமல் செய்வோம் என்றெல்லாம் ஓங்கி குரல் எழுப்பினார். இதனால் அதிர்ந்த இங்கிலாந்தைச் சேர்ந்த பாக் என்ற அந்த இராணுவ வீரர் குதிரை மேல் ஏறி வேக வேகமாக மங்கள் பாண்டேவை நோக்கி வந்தார். மங்கள் பாண்டே கையிலே வைத்திருந்த ஆயுதத்தால் அவரை நோக்கி குறிபார்த்து சுட்டார். ஆனாலும் துப்பாக்கியிலிருந்து சென்ற குண்டு குதிரையைத்தான் பதம் பார்த்தது. அந்த நிலையில் குதிரையோடு சேர்ந்து அதன் மேல் சவாரி செய்து வந்த பாக் என்ற இராணுவ அதிகாரியும் கீழே விழுந்தார். விழுந்தவர் குதிரையினிடமிருந்து தன்னை முதலில் காத்துக்கொண்டு வேக வேகமாக மங்கள் பாண்டே இருந்த திசை நோக்கி ஓடி வந்தார். இதற்குள் இங்கே ஒரு சிறு அளவிலான கலவரம் போலே சூழத் தொடங்கியதால் மங்கள் பாண்டேவை உடனடியாக பிடித்து கட்டும்படியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதே நேரத்தில் மற்றொரு இராணுவ தளபதியான ஹியூசன் அந்த காட்சி நடக்கும் தளத்திற்கு வந்து சேர்ந்தார். ஈஸ்வரி பிரசாத் என்ற ஒரு ஜமேதாரை பார்த்து உடனடியாக மங்கள் பாண்டேவை கட்டி நிறுத்துங்கள் என்று ஆணை பிறப்பித்தார். இவருக்கு கீழே பணியாற்றிய சிலரும் ஓடிப்போய் மங்கள் பாண்டேவை நெருங்க பார்த்தார்கள். அப்போது ஈஸ்வரி பிரசாத் எந்த நிலையிலும் மங்கள் பாண்டேவை இவர்களால் பிடிக்க முடியாது என்று சமிக்ஞை செய்து மங்கள் பாண்டேவை பிடிக்கச் சென்றவர்களை தடுத்து நிறுத்தியது போலே செயல்பட்டார். இதற்கு இடையே பல்வேறு காட்சிகள் அங்கே நடந்தேறி இருந்தன. ஒன்று, மங்கள் பாண்டே அவர் சரியாக வசதியான ஒரு இடத்திலே பார்த்து தன்னுடைய குறியை சுட்டுப்பிடிப்பதற்கு தகுதியாய் நின்று கொண்டார். அவரை எதிர்த்து வந்த பாக் கையிலே ஆயுதத்தோடு இவரை அடிக்க வந்தவர் பின்னாலிருந்து தாக்கப்பட்ட நிலையிலே மயங்கி விழுந்தார். கத்தியை எடுத்துக்கொண்டு சண்டை போட வாளோடு நெருங்கிய ஹியூசனும் தாக்கப்பட்ட நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் மங்கள் பாண்டே வெறிகொண்டவராக அந்த தளத்திலே இன்னும் பார்த்த திசையெல்லாம் ஓடிச் சென்றார். என் கண்ணில் மற்றொரு ஐரோப்பியர் பட்டுவிட்டால் உங்களை சுடுவது உறுதி என்று அவர் பிரகடனம் செய்தார். இந்த நிலையில் சிறுகச் சிறுக சிப்பாய்கள் அவர் பக்கத்திலே கலந்து கொள்ளும்படியாக தீர்மானம் செய்து கொண்டு அங்கே முன்னேறத் தொடங்கினார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலை வளர்ந்து கொண்டே போனால், கட்டுப்படுத்த முடியாமல் போனால் இது பெரிய அளவிலே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எண்ணிய ஆங்கிலேய அதிகாரிகள் உடனடியாக மங்கள் பாண்டேவை சுட்டேனும் பிடிக்க வேண்டி உத்தரவு பிறப்பித்தார்கள். பல்வேறு பக்கங்களிலிருந்தும் தாக்குதல்கள் நடந்தது. அதற்கிடையே மங்கள் பாண்டே தோளிலே குண்டடிப்பட்டு கீழே விழுந்தார். உடனடியாக கைது செய்யப்பட்ட அவர் ஒரு வாரம் மருத்துவமனை சிகிச்சைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பல்வேறு விசாரணைகளும் நடந்து முடிந்த நிலையில் உடனடியாக அவர் இறக்கும் வரையில் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று தீர்ப்பானது. இவரை கைது செய்ய முடியாதபடிக்கு செய்த ஈஸ்வரி பிரசாத் அவர்களுக்கும் அடுத்த சில நாட்களிலேயே தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. இருவரும் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டதோடு பரக்பூர் பகுதியிலே இயங்கி வந்த இராணுவ படைதளமும் இழுத்து மூடப்பட்டது. அங்கே பணியாற்றிய உயரதிகாரிகள், நீங்கள் இனி இராணுவ படை தளபதிகளாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று கூறி அவர்களும் பணி நிரந்தரமாக வெளியேற்றப்பட்டார்கள். அந்த படைத்தளத்திலே பணியாற்றிய சிப்பாய்கள் அவர்கள் திரும்பி ஊருக்கு செல்லும்படியாய் ஆணை பிறப்பிக்கப்பட்டது.
இது மிகச்சிறிய அளவிலே நடந்ததாக நாம் கொண்டாலும் கூட மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு எதேச்சை போக்கு கொண்ட சர்வாதிகாரத்தை எதிர்த்து இந்தியர்களின் முதல் தேசியப்பற்று வெளிப்பட்ட காட்சிகளாக கருதப்படுகிறது. மங்கள் பாண்டேவின் நினைவை போற்றும் விதமாக பரக்பூர் பகுதியிலே அவர் நினைவாக ஒரு பூங்கா அமைக்கப்பட்டு அவருடைய திருவுருவம் பொறித்த தபால் தலையும் இந்திய அரசாங்கத்தாலே 1984ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. சிப்பாய் கலகத்தின் ஒரு பகுதியாகவும் தொடக்க புள்ளியாகவும் அறியப்படும் மங்கள் பாண்டே அவர்களினுடைய சாகசங்களை நினைத்து போற்றுவோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.